இப்போ எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்க? வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கம்மா, பேசு. போட்டோ எடுக்கிற மாதிரியே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. என்ன சொல்றது? இப்போ வந்து ஆமா, உங்களுக்கு கண்டென்ட்டும் நம்மளே கொடுக்கணும், டைலாகும் நம்மளே கொடுக்கணும். ஆக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். உனக்கு நடிக்கவா கூப்பிட்டாங்க? இங்க எதுக்கு வந்தேன்னு மட்டும் சொல்லு. எப்படி சொல்றது? பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். இதை சொல்றதுக்கு நான் வேற சொல்றதா? ஓகே ஓகே. பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். அப்படி எனக்கு யூஸ் வரல. அந்த பர்த்டே பொண்ணு இவங்க இல்லை, இவங்க 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 வந்து அவங்க ஃப்ரெண்ட் நக்கிறதுக்கு வந்து வச்சிருக்கீங்களா? அந்த வாய்ஸ கெட்ட வார்த்தை பேசுறாங்க காய்ஸ். இவங்க கூட எல்லாம் சேராதீங்க. இங்க பாருங்க, மேனாமினிக்கி பாக்குறீங்களா? மேனாமினிக்கிகள், தட் இஸ் மேனாமினிக்கிகள். தா இவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா. எங்க உங்க பிரைடு? அழகா தானே இருக்கா? நீ மேக்கப் போட்டதுனால அழகா இருக்கான்னு சொல்லு. அவதான் உடனே யாருக்கு? எனக்கு இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க ஆன்டி ஆயிட்டீங்க, அவங்க பதிவு பண்றாங்க. என்னக்கா சொல்லுங்க? ஓவியா நீ சொல்லு. உங்க அம்மா எப்படி இருக்கு? பொறாம ஆன்ட்டி, உங்களுக்கு பொறாம சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. சரி விடு. வாழ்த்துக்கள். 42 வயது. அவ பிறந்து 10,000 வருஷம் ஆச்சு. அவ வந்து இப்போ இல்ல ஓவியா சந்திரா வந்து நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுகர் இல்ல, சுகர் பேஷண்ட்டுக்கு. ஆனா சுகர் பேஷண்ட் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. சத்துமாவு கஞ்சிக்கு பதிலா இந்த மாதிரி ஆரோக்கியமா கேக் சாப்பிடுங்க. வாய் பார்த்து பாக்குற கேக் செஞ்சு வாங்காது. எனக்கு புரியல. சத்துமாவு வாங்க, வீட்டுக்கு வாங்க, செட்டில வைங்க, கேக் ரெடி ஆயிரும். கேட்டா ஒயிட் ஃபாரஸ்ட். கேட்டா ஒயிட் ஃபாரஸ்ட்ங்கறாங்க. உயிர் கஷ்டமாதான் இல்ல. பார்த்து பத்திரம். அவ மனசு கஷ்டத்துக்குள்ள சொன்னாங்க. நீ அவனுக்கு தப்பு கொடுக்குறியா? வாங்க வாங்க வாங்க. இவங்க தான் அந்த கேக் செஞ்சாங்க. உண்மையே சொல்றேன், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் வேணா இவங்க ரெசிபி போட சொல்றேன். தயவு செஞ்சு இன்னும் 3 வருஷத்துல அவங்களே பேக்கரி ஓபன் பண்ணிடுவாங்க. அவளுக்கு புரியல. இவன் நான் பாராட்டுறானா இல்ல நக்கல் பண்றானா? என் பொண்ணு வந்து கிஃப்ட் கொடுக்க போறாத. நீங்க எப்படி கேட்பீங்க? நட்சத்திரா அவங்க அப்பா மல்லிகை போய் வாங்கி கொடுத்துருவாரு. எக்ஸ்கியூஸ் மீ. Yes, tell me. Selfie எது வேணுமா? இல்ல தேவையில்ல, பரவாயில்ல. ஐயோ பரவாயில்ல, தேவையில்ல. ஒரே ஒரு டவுட். இது வந்துட்டு யாரு நீங்க ஹையர் பண்ண சிங்கரா? இது ஜடகட பண்ண பாடிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஆயம் அப்படிதான் இருக்கு. என் சேனல் என்னோட ஃபேன். இவங்க பார்த்தீங்கன்னா வெக்கப்படுறாங்க. கண்டிப்பா என்னோட ஃபேனாக தான் இருப்பாங்க. ஹாய் சொல்லிருங்க. வீடியோ கொடுப்பாங்க, தேவைப்பட்ட வீடியோ எடுப்பாங்க. தேவைப்பட்ட வீடியோ எடுப்பாங்க. ஆமாண்டா, இவங்க உஷாரா தான் இருக்கணும். பிள்ளைக்கு வந்த கிஃப்ட ஒரே ஒரு கிஃப்ட் தான் அந்த பிள்ளைக்கு பாவம் கவரோட வச்சு, மத்தெல்லாம் கவர் இல்லாம வந்துச்சு. அது நான் தான் கில்ட்டே அப்படின்னு வந்துருக்குறா. பிகாஸ் இந்த கவரோட பியூரிட்டி உங்களுக்கு தெரியறது இல்ல. அடுத்தவங்களுக்கு நீங்க கிஃப்ட் பண்ணனும்னா கிஃப்ட் கவர் 10 ரூபாய் வருது. 2 ரூபாய்க்கு அனுப்பியா? 10 ரூபாய் 10 ரூபாய்க்கு அனுப்பியா? நீ 10 ரூபாய். எனக்கு பிங்காவே தான் அமையும். பேசிக்கலி நாங்க ஒரு பிங்க் கேர்ள். சோ எங்களுக்கு எப்பவுமே பிங்க் தான் அமையும். இவ சொல்லி அவங்க கிட்ட பிங்க் கலர்ல வாங்குங்க. பிங்க் கலர் கேர்ள்ஸுக்குன்னா மோஸ்ட்லி பிங்க் தாங்க எடுப்பாங்க. அது நார்மலாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். என்ன ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு போறது கூட தான் ஃபர்ஸ்ட். மக்களே, வெள்ளை கலர் பார்த்துருக்கீங்களா? பாறாங்கட்டு வெள்ளை கலர் எங்கள் ஊரில் தான் வித்தியாசமாக இருக்கும். பிரியாணி போடணுமா இல்லையா? பாறாங்கல் எப்படி இருக்கு ஓவியா? பாறாங்கல் எப்படி இருக்கு? சொன்னதுக்கு பார்த்தா பாறாங்கல் தான். அப்போ வீட்டில் எப்படி சாப்பிடுவான்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இப்படி உடச்சுட்டு சாப்பிட்டாதான் இட்லிக்கு மரியாதை.
இப்போ ஊத்துக்கா இருக்கா இந்த குழியில் ஊத்துக்கா, இந்த குழியில் ஊத்துக்கா. இன்னொரு கரண்டி ஊத்து. மேடம் மேலே இருக்க கொழுப்பு எடுக்காம உள்ள இருந்து கறியா எடுத்து போடுங்க. கறி இல்லை. குழம்புன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். சாப்பிட்டு